என்னமா பண்ற? ஹாய் மை ஃபேமிலி. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறேன்னா, அது இப்படியேவா சொல்லுங்க. நான் நிரு பாப்பாவை தான் இன்ட்ரோ கொடுக்க சொன்னேன். எடுத்து வச்சுட்டுமா என்ன பண்றேன்னு கேட்டான். என்ன கொடுக்க சொன்னியா? ஆமா. சே துடிக்காத. நீ கூட இன்ட்ரோ கொடு பார்க்கலாம். எப்படி ஆரம்பிக்கணும்? அம்மா இப்படி ஆரம்பிக்கணும், அப்படி ஆரம்பிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா அது சஸ்பென்ஸ். வீடியோக்குள்ள போய் தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்றாங்க? என்னமா பண்ற? அம்மா வந்து இப்ப குளிச்சுட்டு வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு. சன்ஸ்கிரீன் அது மாதிரி? வேற என்ன கிரீம் அது? ஃபேஸ் கிரீம். அது எதுக்கு சன் வெயில போனா டேமேஜ் ஆகாம இருக்கதான் அந்த கிரீம் போடுறேன். சன்ஸ்கிரீன் தனியா இருக்கு. நான் அத மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டேன். நீ இத மட்டும் தான் எல்லா சீசனுக்கு யூஸ் பண்ற. அதனால இது சன்ஸ்கிரீன் ஆகாது. அப்படி இருந்தனால தான் என் மூஞ்சில அவ்வளவு பிம்பிள்ஸ் கொஞ்சமா வந்துச்சு. ஏன்னா நிறைய கொஞ்சமா அது கொஞ்சம் அது இங்கெல்லாம் வந்துச்சு பாருங்க. இத்தா தண்டிக்கு அந்த மாதிரிலாம் வரல. ஐயோ வரல இல்ல, ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு. உன் பிள்ளை யாரோ நினைக்கிறாங்கம்மா, விக்கல் மேல விக்கலா வந்துட்டு இருக்குது. எதுக்கு கமெண்ட் நான் தான் நினைச்சேன். சரி, யாரெல்லாம் வந்து ரக்ஷு பேபி நினைச்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, டைம் கரெக்டா 1:39. டேட் வந்து 21. ஆமா, ஏன்னா இந்த vlog வந்து 22ஆம் தேதி தான் வரும். எஸ், இது மதியமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த vlog. இவங்க இப்படி உட்கார்ந்துட்டா நம்ம எப்படி போய் மேக்கப் பண்றது? நம்ம பண்ண முடியாது. அதுக்குதான் என்ன மாதிரி ஒரு சைட வாக்கு எடுத்தோமா அப்படியே கிளிப்ப போட்டோமான்னு போகணும். இல்லைன்னா வாக்கே எடுக்காம அப்படியே கிளிப்ப போட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் அதான் செய்ய போறேன். இன்னெல்லாம் போகல. சரி, ஏடிஎம் மேடம், கேடிஎம் பெரிய அல்ல போறதுல இந்தியன் ஏடிஎம் ஏதாவது இருக்கும். அது வந்து சரி, அவங்க என்ன பின் நம்பர் போடுவாங்க நம்ம பார்க்கலாம். என்னது எல்லாத்துக்கும் என்ன லாக் போட்டு வச்சிருக்கோ அதேதான். அவங்க என்ன போட்டுருக்காங்க எனக்கு எப்படி தெரியும்? உன் புள்ள தெரியாது. நான் உன் போனவே எடுக்க மாட்டேன். அப்பா ஆமா, உங்க அப்பா போன் எடுக்கறேனா சொல்லு. லாக் ஸ்கிரீன் பாஸ்வேர்ட் என்ன? அது அவனுக்கு தெரியும். நான் ஒரு ஃபிங்கர் வச்சா ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். என் போன்ல ஆனா அம்மா மெசேஜ் பண்ணு இந்த ஆர்டருக்காக. உன் போன் எதுக்கு எடுக்குது? பிசினஸ் நம்பர்னால அதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி ஒண்ணுல எதுக்கு எடுக்குது? அதெல்லாம் 40 போட்டா வந்துரும். 40 அது இங்கிலீஷ்ல 40 தானே பாப்பா? அதுதான் போட்டா வரப்போகுது. பாஸ்வேர்டு மாத்தினா யாருக்கும் தெரியாது. ரெடி ஆகல. நானே ரெடி ஆயிட்டேன். நீ எப்படி ரெடி ஆயிருக்கனால வந்து காட்டுப்போ. எப்படி? நானும் கிளீ போட்டு தலை ஈரமா இருக்கு. நானும் ஹெல்மெட் மாட்ட முடியாது. இப்படி கீழே இறக்கி விட்டுக்கோ. ஒரு மாதிரி இறக்குனா ரொம்ப இருக்கும். நீ என்ன ஹெல்மெட்டா போடுற? நல்லா இருக்கு. எங்க அம்மா இன்னும் தலை சீறாங்க. ஏன்னா எங்க அம்மாக்கு ஹெல்மெட் போடுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஹேர் ஸ்டைல் வேணும். ஏமா அதே மாதிரி தலை ஈரமா இருக்கு. போடு. இப்ப 3 பேர் ரெடி ஆயாச்சு. ஏமா ரீல்ஸ் பண்ணிட்டு நாங்க கிளம்புவோம். எங்க அக்கா தான் இன்னைக்கு ஃபுல்லா ரெடி ஆயிருக்கு. என்ன ரெடி இருக்கேன்? தலை சீவி ஏமா ஜிம்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் குளிக்கணுங்கிறது. தலையும் காஞ்சிடும். இதுக்கு எவ்வளோ போராடணும் அதை ஃபர்ஸ்ட் குளிக்க போற சொல்றதுக்கு. சொம்பு பெட்ரூம்ல இருக்குமா? பெட்ரப்போ அண்டாவை கூட தூக்கி வைக்கிறேன் என் தங்கச்சி. சின்ன கட்டை பையவே கண்டு தென்பட மாட்டேங்குது. எல்லாம் எடுத்து அங்கே போட்டாச்சு. வாமா.
மூச்சு வாங்க ரெண்டாவது தூக்கி வச்சு பழமா பழமா வைங்க வைங்க இடிக்காதடா இருக்கு இத்தனை எப்படி அந்த ஒரு வண்டியில் அடக்க போறேன்னு பார்க்கலாம் 3 பேர் வரதுல நான் ஃப்ரூட்டி குடிக்கிறேன் கட்டப்பை ஃபஸ்ட்டு இப்போ இது யார் நமக்கு எடுத்துருவா 3 நாளா ஒரு மாதிரி தான் இருக்கு வலது கண்ணா எதுன்னு கூட தெரியாம பிள்ளைய வச்சிருக்கமா நான் அப்படி வளர்த்துட்டு இருக்கிறேன் கரெக்டா சின்ன வயசுல இதான் வளர்த்து இதான் எடுத்து சொல்லிடுறேன் கை வலிக்குதுப்பா தூக்கிட்டு வந்து பூத்து ஒண்ணு நீ உள்ளவா இல்லையா நீ உள்ள விடு புருஷன் கொண்டாட்டியாங்க அம்மா பிள்ளைங்க ஆமா நம்ம ஜூஸ் குடிக்கலாம் நீ போய் எடுத்துடாப்பா நாங்கள் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போகிறதுக்காக இது சீமாரு அப்புறம் இங்கே கொஞ்சம் அப்புறம் இங்கே கொஞ்சம் ஏய் பட்டு எனக்கு பேண்ட் வேணும் நாளைக்கு போட்டுக்க நாளைக்கு சேரி கட்டுறேனா அது நாளைக்கு பேசிக்கலாம் இப்போ நீ போய் முன்ன துணி கொண்டு வர கண்ணமை எடுத்துக்கிட்டு கண்ணமை ஓ இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில போனோம்னு இருங்க நம்ம மான பப்பரப்பான பறந்துற கப்பல்ல உண்மையாதான் அடிச்சேன் மழை வந்துட்டு ஓடி எப்படி நினைச்சிட்டு வா பார்த்தீங்கன்னா இது வந்து அங்க வந்து செல்ஃப் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம பாத்திரம் வந்து இதில் தான் கமுத்திட்டு செல்ஃப் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையே இது எனக்கு தேவை. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வாங்கிட்டேன் இது ஒரு வழியாக. எங்கம்மா டம்ளர் கமுத்துறது? எதும்மா டம்ளர் கமுத்துறது? நம்மளா பார்த்து கமுத்திக்க வேண்டியது. டம்ளர் இருந்தால் டம்ளர் கமுத்துறது ஒன்றும் தெரியல. நம்ம டம்ளர் யூஸ் பண்ணுறது கப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கப் ஸ்டாண்ட் இருக்கு விட்டு. கப் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்துக்கலாம். வா இதெல்லாம் வந்து உட்காருவா. ஃபஸ்ட்டு ஜூஸ் வேணும். இப்போ ஃப்ரூட்டி 10 ரூபா பாட்டிலில் வருதுப்பா. இவ்வளோ நாளாக இதில் வந்துச்சு. ஆனால் என்ன ஸ்டாலில் 1000 ரூபாயில தான் நிஜமாக செலவாகும்னு போனால் ஃப்ளிப்கார்ட் இருக்கனால ஏதோ தப்புச்சேன். ஒரே நிமிஷமா அந்த ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா 2320 ரூபா. நான் ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும்னு பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு பூ ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. காட்டில் 120 ரூபா. அதனால் 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாலை கட்டுறது ரொம்ப நாளாக போயிட்டு நல்லா இருக்காங்க. அப்புறம் ஏதோ கிளிப் டப்பா வந்து இது அங்கேயே பார்த்தீங்கன்னா சூர்யா ஷாப்பிங்கில் 3005 ரூபா அங்கேயே பில்லு வந்துடுச்சு. இது நம்ம டைனிங் டேபிள் வந்து சால்ட்டு கொட்டி வைக்கிறது குட்டி டப்பா இல்லை, அதனால இது வந்து கிளிப் போட்டு வைக்க டப்பா. அப்புறம் இது வந்து நம்ம ரக்ஷு பேபிக்கு வந்து இயரிங்ஸ். சரி ஓகே, அவங்க இங்கிலீஷில் சொல்லிக்குவாங்க. இயரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் நிறைய வாங்குவேன். லைவில் சொல்லியிருந்திருப்பேன் நேற்று வீடியோ முந்தானத்து வீடியோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு. அதனால சரி ஓகே வாங்கி கொடுத்துட்டேன் பாப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ இயரிங்ஸ் உடையாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெங்காயம் கொட்டி வைக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து பழசாயிடுச்சு. 6 வருஷமா என்னமோ 6 ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாண்ட் அது. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இப்போ வந்து 12th முடிச்சு காலேஜ் போகிறேன். 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வாங்கினது அது உடஞ்சிருச்சு. அதனால இது வந்து வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து அங்கே போய் நம்ம வந்து அடுக்கிக்கலாம். இப்போ வரைக்கும் சோடா அடுக்கிக்கிட்டோம். இதை வச்சு நல்லா மழை பெய்யும் நனைஞ்சிக்கிட்டு வர போகிறான். இப்போ நம்ம அப்படி அங்கே போகிறது போய்க்கலாம். அப்புறம் இது வந்து நெருப்பு போட்டு இடியா பரிசு இப்படின்னு ஒன்றும் இல்லை எடுத்துருச்சு வேற. இது அவங்க கண்மை அம்மாவுக்கு வேணும். அம்மா உனக்கு வேணுமாம்மா? உனக்கு வேணுமாம்மா? இது வாங்குறதுக்கு என்னென்ன ஐஸ் தெரியுமாம்மா? கண்மை போடுமா உனக்கு நல்லா இருக்கும், கண்மை போடுமாண்ணா. எனக்கு அதெல்லாம் போட தெரியாது. இல்லை போடுனா
இப்போ போய் எடுத்து கையில் வச்சுட்டோமா, உனக்கு வேணுமாமா உனக்கு வேணுமாமா உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டான். இந்த டிக்டாக் பின்னெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு காலேஜ் போகிறப்ப வேணும். அங்கே பார்த்தீங்கன்னா 1381 ரூபாய் இங்கே பில்லு. கையை வலிக்குது. ஜாஸ்தியா? லெமன் கிலோ 280 ரூபா. ஆஹா, இது எங்கேயும் வெட்டு போட்டுருக்கு பார்க்கலையே. அப்புறம் வீட்டில் எண்ணெய் தீர்ந்துருச்சு. இந்த பாலை மட்டும் கழுவி ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இந்த காலுக்கு மாதிரி. அப்புறம் டீ தூள், இவ்வளோ நாளாக கொய்த் தூள் யூஸ் பண்ண டீ தூளும் காஃபி தூளும் இப்போ கொய்த் தூள் இல்லை. இப்போ ஏன்னா வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இதுக்கப்புறம், அதனால அவங்களுக்குலாம் போட்டு தர வேணும். எதுக்கு என்னைக்கே எதுக்கோ வாங்கினது கரண்டி பிடி. சரி ஒரு கரண்டி மிச்சம். அது என்ன பொரியல் அள்ளி போட்டுக்கிற கரண்டி. விளக்குற சோப் நான் வந்து டப்பாவில் இல்லை அந்த மாதிரி லிக்விட் கூட யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது சோப். 5 ரூபா சோப் வாங்கிக்குவேன். அதனால சால்ட்டு இது வாங்கியாச்சு. அப்புறம் நாங்கள் எப்போவுமே சிந்தால் சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். 4 பேருங்கிற மாதிரி தேவையில்லாம சிந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். 4 சோப்புங்கிறதுக்கு 4 பேர் சொல்லிட்டேன். அப்புறம் இது செவரம்பருப்பு. இப்போ ஜூஸ் குடித்தாங்கல்ல ஃப்ரூட்டி, அந்த ஃப்ரூட்டி எனக்கு ஒரு தொடப்பம் ஒன்று வாங்கிக்கிட்டு அங்கே வந்து அந்த வீடு பூட்டை எடுத்துகிட்டு போகும். தொடப்பம் பழக்கி ஒரு மரத்தையும் கொண்டு போய் போட்டு புதுசு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே தொடப்படைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். பழசு பழைய மரமாக அங்கே கொண்டு போய் போட்டுருந்தோம், புதுசாக இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இதான் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா. நாங்கள் எல்லாம் ஒவ்வொன்று எடுத்து தம்மையில் இங்கே எடுத்து நம்ம வந்துட்டு பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே போட்டு ரெடியாக வைக்கணும். அதுக்கு முன்னாடி பூவை கட்டிட்டு போய் வீட்டை போய் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறது அது பண்ணணும். 30ஆம் தேதிக்கு மேலே பாத்திரம் ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பைத்தியம். அவளுக்கு வந்தோடனே அவள் போயிட்ட பார்த்தீங்களா கண்ணலைக்கு. ஏ வா, இந்த ஃப்ரூட்டி வந்து 3 பேரும் எப்படி சொல்றது, மாடு கழுநீர் பானையில் தண்ணி விட்ட பிடிப்போம். ஃப்ரூட்டினா பிடிக்கும் எல்லாத்துக்கும். நான் ஃப்ரூட்டி மட்டும்தான் குடிப்பேன். இது 10 ரூபா. ரைட், ஓகே. ஸோ வந்து அடுத்து நம்ம என்னென்ன எடுத்து வைக்கிறது இந்த விழாவில் பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி பூ வந்து நம்ம கட்டிடுவோம், ஏற்றணும். மழை சுற்றி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ ஏற்கனவே போஸ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தீனி வேண்டாம். ஆமாம், ஏற்கனவே வந்து இது கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அப்போ போட்டிருந்தோம், அப்போ முல்லைப்பூவில் தான் போட்டிருந்தோம், மல்லிகைப்பூவில் போடலை. இப்போ ரீசெண்டாக நம்ம சமயபுரம் போகும்போது மழை சுற்றி வந்து எல்லோரும் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் ஊரில் இப்போ சரியான மழை. ஆமாம், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இன்றைக்கி தான் நல்லா மழை பெய்யுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு போயிருந்த அன்னைக்கு மழை பெஞ்சிச்சு, திரும்ப மழை பெய்யல, இப்போ பெய்யுது. சரிம்மா, அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா? கூட்டிகிட்டு அங்கேயே வச்சுக்கலாம். ஓகே. இங்கம்மா அறக்க பறக்க அந்த வீடு போய் குறைச்சி பண்ணுது. இன்னும் தண்ணி சவுண்டு. என்ன தண்ணி சவுண்டு? தண்ணி திறந்துருக்கு, தண்ணி சவுண்டு. அரைச்சி குடி. பவர் பேங்க் எடுத்துட்டா, வேலை செய்ய செய்ய ஃபோனு சார்ஜ் இறக்கிட்டோம். இப்போ அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அந்த வீடு முன்னாடியே காமிச்சிருவேம்மா. காஜல் போட்டிருக்கிறான். கண்ணை மூடு. அம்மா கண் நல்லா இருக்குல்ல? தெரியலவா? தெரியல. இந்த படி. ஆனா அம்மா கண் சரி, இந்த படி. ஏன் அம்மா டென்ஷனா இருக்காங்க? நோ டென்ஷன். வந்த பரல எடுத்து வச்சுக்கலாம். வந்துட்டு மாப்பு, சீமாரு, மரம் வேற இந்த மரமா? இல்ல, இது இங்க பவர் பேங்க் கொண்டுறாங்க. எங்க வச்சேன்? கையில இருக்குமா? கொடுத்துட்டமா நீ? அங்க போய் பாட்டு வச்சுக்கிட்டு வாட்சிடலாம். எங்கேயோ வச்சேன், அங்கதான் என் ஃபோன் இருக்கு. அதையும் எடு. தொடப்பம் எடுத்துப்பா. அந்த தொடப்பமா? நான் கூட்டவா? மாப்பு எடுத்துக்கோ. ஏய், இப்படி பண்ணா நீங்க பண்ணலாம், எனக்கு வர முடியல.
நல்ல வியூ இருக்கிறது. என் ஃபோனை லைட் அடி. உன் ஃபோனை லைட் அடி. ஃபர்ஸ்ட் கூட்டணும். அது இடுப்புல கட்டு. எப்படி நான் கட்டுறேன்? இருக்குது. அங்க ஒரு ஆள் தோசை ஊத்துது. கூட ஞாபகம் இருக்கா? நீ பின்னது எப்ப பின்னது? தாத்தி பிள்ளைகள் இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் இந்த கூட வந்து பின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். பெரிய வயிற்றுல இருக்கும்போது பெரிய பாப்பா அடி போடுறது வந்து இந்த கூட தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அடி போட்டு கைப்பிடி நான் போட்டேன். அவ்வளோ டைட்டா அந்த அக்காவே சொல்லுவேன், இப்படி உன்னால இவ்வளோ டைட்டா பின்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 20-30 கூடையாட்ட போட்டேன். தான தரம் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு கூடை கூட இல்லை. இது வந்து சாமி கூடைன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நாளைக்கு நம்ம பால் காய்ச்சி போறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்ம மறந்துடுவோம். கண்ணே, நாளைக்கு நல்ல விளக்கு போடலாமா சிட்டி விளக்கு போடலாமா? அப்படின்னா என்னன்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது. அக்கா அப்படின்னா என்னன்னு இவ சொல்லு. இங்க இருக்க விளக்கு போடலாமா இல்ல மண் விளக்கு போடலாமா? சிகப்பு இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நானுக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துக்கலாம். இது வந்து திண்ணீர் வந்து தீர்ந்துச்சு. இது மாசாணியம்மன் கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு திண்ணீர் அங்கே கட்டுக்கு சாமி கும்பிடுறேன். எவ்வளோ குங்குமமா இருக்குடா. பத்தி இல்லையா? அது இங்க இருக்கு. ஐயா தானே சைட்ல அடிப்பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. நம்ம எடுக்கிறது நமக்குன்னே வந்து வாய்க்க மாட்டோம். 2 பத்து இது போதும். ஒரு நாஜி பசங்க எல்லாம் பற்ற வச்சுட்டு அப்புறம் நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? சாமி திட்ட பணம் பிளாக் வச்சு ₹1 பணம். இது அப்படியே கையில் எடுத்துக்கலாம். சரியா? இதெல்லாம் இங்க வந்து சாமி படத்தை தொடச்சி எடுத்துக்கலாம். சாமி படத்துக்கு பின்னாடி பாரு, எல்லாம் அவனோட ரெக்கை. அதான் அந்த கூட போய் எவ்வளோ ரெக்கை தெரியுமா இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் இப்போ வந்து நைட்டே எடுத்து வைக்கணும், காலையில் நம்ம அவசரத்தில் மறந்துடுவோம். அதனால முன்னாடியே இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே இன்னும் வேலை ஆகலைங்கிறதுனால நம்ம வந்து பெரிய பெரிய டப்பாவில் எதுவும் வைக்காம படியில் வைக்காம சின்ன சின்ன குட்டி கப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முழுசா உனக்கு என்ன? ஓகே, அப்போ நாளைக்கு காலைல சாப்பாடு எங்கம்மா? சாப்பாடு அந்த வீட்டில் தான் சமைக்கணுமா? அங்கே போயிட்டு சமைக்கலாம் முடியாது. சரி, இது என்னது? நாளைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணுமா? இதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஓரமாக இப்படி கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். அது கடைசியாக விளைக்கலாம். சுடுதண்ணி காய வச்சு அந்த ஒரு முட்டையை அம்மாவுக்கு உடச்சி ஊற்றிருக்கா. அம்மா வெய், நாளைக்கு வாங்கிட்டு போட்டுக்கலாம். சரி, எல்லாம் பண்ணுங்க, எனக்கு பசி. இது என்ன பசி தாங்காத புள்ள. அம்மா புரியல. அக்கா எனக்கு இன்னொரு தோசை. டைம் 8:44. வேற மூடி போட்டு லூஸா இருக்காமோ? இப்ப கட்டாக்கா எல்லாம் எடுத்து வைங்க. எதுக்கு இவ்வளவு குட்டி குட்டி டப்பால போடுறேன்னு? ஏன்னா அந்த ஒரு இதுல தான் போட போறோம். ஏன்னா அங்க வந்து பெருசு படியில கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா வேலை கரெக்டா முடியாதனால கொண்டு போய் வைக்க முடியாது. வேலை பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். சர்க்கரை அப்புறம் என்னென்ன எல்லாம் எடுத்தாச்சு. வாங்க எல்லாம் போ, நான் போறேன் சாப்பிட.